ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்முடைய வைஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிளில் என்ட்ராக போகிறாருன்றதை அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டிலுக்காக வராருன்றதை. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வைஸ்மேன் பால் ஹேமன் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. அந்த செக்மெண்ட் ரிலேட்டட் டீட்டெயிலாகவே பார்த்துலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டாலாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ளே எல்லாம். ஸோ ஜில்லா ஃபாட்டோட WWE ரிட்டர்ன் ரிலேட்டட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிகாவுக்கு அகேன்ஸ்டாக திரும்புவார்ன்ற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு அப்புறமா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய பால் ஹேமன் ரிங்குக்கு வராரு. ஸோ லிங்குக்கு வந்த பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன பேச ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தை ஐலாண்ட் ரெலிவன்சிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ண இங்கே வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெய்னிங் டிஃபெண்டிங் அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபிள் சீஃப் உங்கள் ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசின்னு சேன் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் ஒரு கிரேசியான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நிறையா விஷயங்களை வந்து தேவையில்லாமல் பேச வேண்டியதில்லை. ஸோ டிசர்விங்கான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதாவது உங்களுடைய ட்ரைபிள் சீஃப் அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபிள் சீஃபுக்கு வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஒரு விஷயம் வந்து என்கிட்ட சொல்லி விட்டுருக்காரு. அந்த விஷயத்தை வந்து நான் ஒரு ஆள்கிட்ட தான், கரெக்டான ஆள்கிட்ட தான் பேசணுன்றதை சொல்கிறாரு. அது வேறு யாருமே கிடையாது, ரெய்னிங் அன்டிஸ்பியூட்டட் நம்மளுடைய WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் கிட்ட தான்றதை சொல்கிறாரு. கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ஸோ ரிங்குக்கு வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணார். ஹேண்ட் ஷேக் பண்ணது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் பண்ணியிருக்கோம், அது வந்து நம்ம மட்டும் தான் பண்ணியிருக்கோம், மற்ற எந்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஸோ அதுவும் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குன்றத பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ட்ரைபிள் சீஃப் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண சொன்னாருன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, கோடி ரோட்ஸ் நீ ஒரு கிரேட் சாம்பியன், அது நான் எதுவும் இல்லைன்னு சொல்லலை. பட் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஃபேஸ் டு ஃபேஸாக வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணுன்றதை சொல்கிறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து அவருடைய உள்ளா ஃபல்லாவை திரும்ப எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கடைசியாக வேணுங்கிறது என்ன, ஸோ அவர்கிட்ட பிளட் லைன் இருக்குது, உள்ளா ஃபல்லா இருக்குது, ஸோ அவருடைய டைட்டில் தானே, ஸோ அந்த டைட்டில் அவருக்கு வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸுக்கு அவரோட டைட்டில் திரும்ப வேணுமா, அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் ப்ரெடிக்ஷன் கிடையாது, இது ஒரு ஸ்பாய்லர்ன்றதை நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் அவரை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து இந்த 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ட் ஆக போகிறாருன்றதை, அண்ட் ஆல்சோ வின் பண்ண போகிறாரு, ரெசில்மேனியா வர போகிறாரு. 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோத்த டைட்டில் அதே இடத்துல ரீக்ளைம் பண்ண போகிறாருன்றதை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ க்ரௌட் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோடின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. கோடி ரோட்ஸ் ஏதாச்சும் பேசலான்னு வராரு. பட் இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் என்றது கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உனக்குலாம் இது தேவைதான்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீ இவங்க கூட டீம் அப் பண்ணுற, நான் அப்போயே அடிச்சுக்கிட்டு சொன்னேன் இவங்க கூட டீம் அப் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் இவனுங்களை எதிர்த்தே நீ பிளட் லைன் ஸ்டோர் லைன் பண்ணுற, இப்போ பார்த்தியா உனக்கே ட்விஸ்ட் அடிக்கிறானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் பேசுகிறாரு. இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கோடி ரோட்ஸ் காண்டாகி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாக் பண்ண போகிறாரு. அவங்களான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமனை வந்து நியூ பிளட் லைன் சுற்றி வளைச்சிடுறாங்க. ஜேக்கப் ஃபாட் அண்ட் ஆல்சோ டாமட்டோங்க இந்த இடத்துல சுற்றி வளைச்சிடுறாங்க. வளைச்சதுக்கும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜிம்மி யூசோ ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக வராரு. ஜிம்மி யூசோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் நியூ பிளட் லைன் டாமினன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பேக் அகைன் நம்மளுடைய நைட்மேர் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கிக் ஆஃப் செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அவர் தானே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காராமா. ஸோ ராயல் ரம்பிள் வர போகிறாரு, வின் பண்ண போகிறாரு, ரெசில்மேனியாவுக்கு போக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய டைட்டிலை திரும்ப எடுக்க போகிறாருன்றதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போயிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் என் ஸ்க்ரீன் நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டன்ட்டாக வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க கைஸ். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.